எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்யூஸ் பண்ணியிருக்காங்க உக்ரைனு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. மண்டே அன்னைக்கு அதாவது டசன்ஸ் ஆஃப் அந்த ட்ரோன்ஸை விட்டு அவங்க அதாவது ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினோட வீட்டுக்கிட்ட விட்டு அதை அடிக்க பார்த்துருக்காங்க அப்படின்னு அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. உக்ரைன் பதிலடி கொடுக்குற விதமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறத யூஎஸ் எஃபர்ட் இந்த வாரை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறத அந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கும்போது இவங்க எங்கள் மேலே இப்போ சொல்கிறது அது ஒரு அப்டக்கலாக இருக்குது, ஒரு பொய்யான ஒரு இதை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உக்ரைன் சொல்லியிருக்காங்க. ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் செர்ஜி லாவ்ரோவ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிப்பிக்கலாக அனௌன்ஸ் பண்ணாட்டியும் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உக்ரைன் ஒரு 91 லாங் ரேஞ்ச் அன்மேண்ட் அதாவது மனுஷனே இல்லாத ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அதான் அந்த ட்ரோன்ஸை விட்டுருக்காங்க புட்டினோட அந்த வீட்டுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே இது நவ்கோராட் ரீஜியன் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இது லேட் சண்டே அப்புறம் ஏர்லி மார்னிங் அதாவது மிட் நைட்டில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தாக்கப்பட்டு அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. கம்ப்ளீட் டீஜெனரேஷன் அந்த இதனால் கிரிமினல் அந்த கீவ் ரிஜிம் அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட் டெரரிசம் பாலிசி அப்படிங்கிறது அந்த மாதிரி இதுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. ரஷ்யா நெகோஷியேஷன் அந்த இது நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ரீகன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அதை லாவ்ரோவ் சொல்லியிருக்காரு. உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, யூஎஸ் பிரசிடென்ட்டை டொனால்ட் ட்ரம்ப்பை சண்டே அன்னைக்கு மீட் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த எப்படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குள்ள வாரை எண்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக அந்த டைமில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா எங்களை கம்ப்ளீட்டாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க, பொய் சொல்லி இது பண்ணியிருக்காங்க, அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பீஸ் நம்ம ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம்ல, அதை ட்ரேட் அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிறத வரவிடாமல் மாஸ்கோ இன்டென்சிஃபை பண்ணுறாங்க. இனியும் உக்ரைனை பயங்கரமாக தாக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு கிளைமை வச்சுருக்காரு செலன்ஸ்கை. ரஷ்யா இப்போ திரும்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேஞ்சர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்றாங்க. நாங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரம்ப்போட டீம் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட டீம்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம், அதான் டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்தியாவோட அந்த அக்யூசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மூமெண்ட் இந்த அமைதி இந்த ப்ராசஸில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் 90% யூஎஸோட டிராஃப்டட் அந்த பீஸ் பிளானை நாங்கள் அக்ரி பண்ணியிருக்கோம், இன்க்ளூட் பண்ணி அந்த இஷ்யூ ஆஃப் போஸ்ட் வார் செக்யூரிட்டி கேரண்டிஸ். ஆனால் இந்த இஷ்யூ டெரிட்டரி அந்த போஸ்ட் வார் செட்டில்மெண்ட் இனியுமே அன்ரிசால்வ்டாக தான் இருக்குது, அது இனியும் தீர்க்கப்படாத ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆஸ் யூஷுவல் 2 பேருக்கும் நடுவில் பேசியிருக்காரு. ரீசெண்ட் டேஸாக 2 பேர்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஃபோன் கால் மூலிமா புட்டின்கிட்ட மண்டே அன்னைக்கு பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னா, பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேசுனது. இந்த டாக்ஸ் ஜெலன்ஸ்கை கிட்ட சண்டே பேசும்போது ட்ரம்ப் என்ன ஆஃபர் பண்ணியிருக்குன்னா, கியூ லாங் ஷாட் அந்த இது செக்யூரிட்டி கேரண்டி 15 இயர்ஸ் அக்கார்டிங் டு கியூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெலன்ஸ்கை என்ன சொல்கிறாருன்னா, இந்த டெரிட்டரி அந்த இஷ்யூ இருக்குல்ல, அந்த ஃபியூச்சர் ஆஃப் மாஸ்கோ ஆக்குபைடு ஜாபோரிஸ்ஹியா அப்படிங்கிறத நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு அதை சதர்ன் உக்ரைனில் ரிமைன் அது இனியுமே தீர்க்கப்படாத ஒன்றா தான் இருக்குது, அதை அவங்க ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதை கரண்ட் பிளான் வாரை ஸ்டாப் பண்ணும், கரண்ட் ஃப்ரண்ட் லைன்ஸ் ஈஸ்டர்ன் டான்பாஸ் ரீஜியனில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட வீட்டை இந்த புட்டினோட வீட்டை தாக்க வந்தவங்க யார் அப்படிங்கிறது உக்ரைன் இல்லைன்ட்டாங்க. இப்போ வேறு யார் என்ன ஏதுங்கிறது இனிமே தான் தெரிய வரும். நம்ம பிஎம் மோடியும் ரொம்ப கன்சர்னாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்திருக்காரு. இப்போ எந்த மாதிரி முடியும் என்ன ஏது, இவங்க இடத்த விடுவாங்களா, அன்ரிசால்வ்டாக இருக்கிறதெல்லாம் ரிசால்வ் பண்ணிடுவாங்களா, அந்த இதை இடத்தோடது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.